ஜல்லிக்கட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். ரேக்லா பந்தயம் இதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். மேற்கூறியவை இரண்டும் மனிதர்களில் ஈடுபடும் விளையாட்டுக்கள். ஆனால் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா பச்சூர் கிராமத்தில் ஒரு வினோதமான விளையாட்டு. எருதுவிடும் திருவிழா. வருடம் ஒரு முறை நடக்கும் இத்திருவிழாவை காண சுற்று வட்டாரத்தில் இருக்கும் மக்கள் குவிகின்றனர். இதில் பங்கு பெற காளைகள் வேலூரில் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வரவழைக்கப்படுகின்றன. இது இப்போ எருதுகட்டு 3வது வருஷம் நடக்குது. 50,000 முதல் பரிசு. பல ஊர் வெள்ளூர்லேருந்து வருது, ஆம்பூர்லேருந்து வருது, மின்னமங்கலத்துலேருந்து வருது, நிறைய இந்த பக்கம் கொப்பம், படம்நேரி, சித்தூர் வரைக்கும் வருது. இப்படி போனால் கிருஷ்ணகிரி, அந்த பக்கம் ஒசூர் வரைக்கும் வருது. இந்த பக்கம் சேலம் வரைக்கும் ஆம்பலூர், சேலம், தருமபுரி அந்த சைடுலேருந்து நிறைய வருது. குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பேருக்கு மேலே அங்கே சேருவாங்க. குறைஞ்சது இந்த விழா ஒவ்வொரு வருஷமும் தை மாசி நடக்குது. அது காளை அடக்கிறது, இது காளை விடுறது. ஜல்லிக்கட்டு இருந்தால் பிடிச்சி விரட்டுவாங்க. இது ஓடு விளையாட்டு. சரி, இது ஓடுது. எவ்வளோ பாயிண்ட் அதிகமாக போகுது, எந்த எருது கம்மியாக போதோ அதுக்கு முதல் பரிசு கொடுப்பாங்க. குறைஞ்சது 200 எருது வந்துருக்குது. 200 எருதுல எது அதிகமாக கம்மியாக குறைஞ்ச பாயிண்ட் ஓடுதோ, குறைஞ்ச செகண்ட்ல அதிகமாக எவ்வளோ சீக்கிரம் ஓடுதோ அந்த பாயிண்ட்ல இங்க ஒரு பாயிண்ட் வச்சுப்பா, அங்க ஒரு பாயிண்ட் இருப்பாங்க. அந்த பாயிண்ட் கோடு நம்ம ரன்னிங் ரேஸ் எடுக்கிறோம் இல்லையா, ஓடும்போது அது மாதிரி இது ஓடும்போது ரன்னிங் ரேஸ் எடுக்கிறாங்க. ரன்னிங் ரேஸ் எடுக்கும்போது அதிகமாக பாயிண்ட் இருக்கிறது லாஸ்ட்டாக போகும். ரொம்ப குறைஞ்ச பாயிண்ட் ஓடுறது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போடுவாங்க. எது எவ்வளோ குறைக்கோ அவ்வளோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. மற்ற எருதுகளை விட ஒரு குறிப்பிட்ட தூரத்தை அதிவேகமாக கடக்கின்ற காளைக்கு 50,000 ரூபாய். குறைஞ்சது ஒரு 250 எருது வந்திருக்குது. இன்னைக்கு ஒரு 250 எருதுல மொத்தம் 20 பிரைஸ் தான் கொடுப்பாங்க. 20 பிரைஸ். முதல் பரிசு 50,000 ரூபாய், 2வது பரிசு 35,000, 3வது பரிசு 25, 4வது பரிசு 20, 5வது பரிசு 15 கொடுக்குறாங்க. ஒரு 5,000 ஸ்டெப்பை குறைச்சிட்டு ஒரு 20 பிரைஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சொந்த ஊர் இதானா? இதே ஒரு சொந்த ஊர். சரி, நீங்க எத்தனை வருஷமா இந்த எருது விடும் திருவிழா? எருது விடும் திருவிழா குறைஞ்சது ஒரு 25 வருஷம் நடந்தது. மத்தியில் இடைவெளியில் நிறைய ஆளுங்க பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வேணாம், இது நிறைய அடிப்படுத்து செய்துன்ட்டு எங்கள் பெரிய நிறுத்திட்டாங்க. அப்புறம் இது 3வது வருஷம் நடக்குது. போன வருஷம் 40,000 ஓட்டுவாங்க, இந்த வருஷம் 50,000 ஓட்டுறாங்க. ஜனங்கள்லாம் நிறையா விரும்பி பார்க்குறாங்க. இதை பரிசு தரது யாரு? இந்த ஊர் பொதுமக்கள் தராங்க. பிரைஸ் ஒவ்வொருத்தரும் விரும்பி கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி காட் கிஃப்ட் மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு பிரைஸ் வச்சிருக்காங்க. ஏற்கனவே நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அலைன்ஸ் பிரகாரம் கொடுத்துருக்காங்க. காளையை விரைவாக இலக்கை அடைவதற்காக அதை வெறியேற்றி தயார்படுத்துகிறார்கள். பின்னர் எருதுவிடும் திருவிழா தொடங்குகிறது.
விளையாட்டில் மனிதர்கள் பங்கேற்பு இல்லை என்றாலும் சில சம்பவங்கள் நடக்கின்றன. ஒரு 50 கேஸ் இருக்கும், 50 கேஸ் வந்திருப்பாங்க. அதில் ஒரு 40 கேஸ் எல்லாம் சைடு போட்டு சுவிட்ச் எல்லாம் பண்ணி எல்லாம் ஆம்புலன்ஸ் ஒன்னாட்டை. அப்புறம் மீதி ஒரு 2 கேஸ் 4 சீரியஸ் வந்து ஒன்னாட்டைக்கு வாணிப்படி ஜிஹெச் அனுப்பியிருக்கோம். இன்னும் வந்துட்டு கூட ஒரு சீரியஸ் அனுப்பணும். இப்போ ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு 18 வயசு இருக்கும் அவனுக்கு. ரொம்ப குடலெல்லாம் வெளியே வந்துருச்சு, மாடு முட்டி. ரொம்ப மட்டும்தான் இங்கே ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும்தான். ரெஃபரன்ஸ் வந்து வாணியம்படி ஜிஹெச். வாணியம்பட்டிலேருந்து நேராக அதுக்கு போகிறேன். இதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளாமல் குறைவான பாதுகாப்பு தருவதுதான் என்று பல தரப்பினரும் கூறுகின்றனர். இறுதியாக இது போன்ற விளையாட்டை நடத்தலாமா வேண்டாமா என்று கேட்டபோது பல தரப்பினரும் கூறியது, காளை ஓடும் பாதையில் ஆட்களை விடுவதை நிறுத்தினாலும் சரியான பாதுகாப்பு கொடுத்தாலும் இவ்விளையாட்டை வெற்றிகரமாக பல வருடங்கள் நடத்தலாம் என்று கூறினர்.